மே 1999 ஹாங்காங். 14 வயசான ஒரு பொண்ணு ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் என்னைய உடனே காப்பாத்துங்க, எனக்கு உங்கள் உதவி வேணும்னு சொல்லி கத்தி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க, கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. சில நாட்களாக எனக்கு ஒரு கெட்ட கனவு வருது, அந்த கனவுல வரக்கூடிய ஒரு பொண்ணு நான் உண்மையை சொல்லணும்னா என்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறான்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ், இந்த பொண்ணு போதையில் எதையோ வளர்றாங்கன்னு நினச்சி நாங்கள் சிட்டியில் நடக்கிற கிரைம்ஸை மட்டும் தான் கண்டுபிடிப்போம், இந்த மாதிரி பேய் விஷயத்தெல்லாம் நாங்கள் டீல் பண்ண மாட்டோம்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. இதை கேட்ட அந்த பொண்ணு, கனவுல வரக்கூடிய அந்த பொண்ணு இறந்ததுக்கு நானும் ஒரு வகையில காரணம், இந்த உண்மையை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னா அவ என்னைய உயிரோட விட மாட்டா, உடனே என்னோட வாங்கன்னு சொல்லி ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு அந்த போலீஸை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட் முழுக்க நிறைய ஹலோ கிட்டி பொம்மை இருந்திருக்கு. அதுல வித்தியாசமா இருந்த ஒரு ஹலோ கிட்டி பொம்மையை போலீஸ் திறந்து பார்த்தாங்க. போலீஸ் கனவுல கூட நினைச்சு பார்க்காத மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த பொம்மைக்குள்ள இருந்துச்சு. அப்படி அந்த பொம்மைக்குள்ள அன்னைக்கு போலீஸ் என்ன பார்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஹாங்காங்ல நடந்த கொடூரமான கேசஸ்ல இதுவும் ஒண்ணு. ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேன் மேன் இ சின்ன வயசுல இருந்தே ஆர்ஃபனேஜ்ல வளரப்பட்ட இவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய பசியை போக்கிக்கிறதுக்காக ஒரு ப்ராஸ்டிடியூட்டா மாறி இருக்காங்க. 1996ல ஒரு கிளப்ல டான்ஸரா ஜாயின் பண்ணி அங்க ஒர்க் பண்ற ஒருத்தரையே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபேனுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஃபேன் உடனே எல்லா கெட்ட பழக்கத்தையும் நிப்பாட்டுறாங்க. இப்போ ஃபேனுடைய வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு இருக்கு, அந்த ஒரு தப்ப பண்ணாத வரைக்கும். 1997ல அந்த நைட் கிளப்க்கு தினமுமே வந்துட்டு போற சான் மேன் லோக் அப்படின்றவனோட ஃபேனுக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. சான் ஒரு ட்ரக் டீலர். இந்த ரெண்டு பேருமே அடிக்கடி தனிமையில சந்திக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. இப்பதான் ஃபேன் பண்ணக்கூடாத ஒரு தப்பையும் பண்றாங்க. சான் பக்கத்துல இல்லாதப்போ அவனுடைய பர்ஸ்ல இருந்து ஒரு $4000 பணத்தை திருடிடுறாங்க. இந்த விஷயம் சானுக்கு தெரிய வந்து, என்கிட்ட இருந்து திருடின அந்த $4000 பணம் மட்டும் இல்லாம $10,000 சேர்த்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கலனா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி ஃபேனை மிரட்டி இருக்கான். இதை கேட்டு பயந்து போன ஃபேன் உடனே சில நாட்கள்லயே அந்த $4000 பணத்தை திருப்பி கொடுத்துறாங்க. ஆனா மிச்சம் இருக்க அந்த $10,000 பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும்னு சொல்லி சான் கிட்ட கேட்டிருக்காங்க. எங்க ஃபேன் அந்த மிச்ச பணத்தை கொடுக்காம தப்பிச்சு போயிருவாங்களோன்னு நினைச்சு இவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸான லியாங் வாய், லியாங் ஷிங் இந்த 2 பேரையுமே அனுப்பி ஃபேனை கடத்திட்டு வர சொல்லியிருக்கான். இப்போ ஃபேனை கடத்திட்டு வந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய அபார்ட்மெண்ட்ல வச்சு பிராத்தல் பிசினஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம போர் அடிக்கும் போதெல்லாம் ஃபேனை போட்டு அடிக்கிறது, பாதத்துல சூடு வைக்கிறது, மெழுகுபத்தியில இருக்க சூடான மெழுக உடம்புல தடவுறது, இந்த மாதிரியான பல கொடுமைகளை ஃபேனுக்கு பண்ணிருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலா அவங்களுடைய யூரினை அவங்களே குடிக்க சொல்லியிருக்காங்க. சாப்பாடுக்கு பதிலா அவங்களுடைய மலத்தை அவங்களே சாப்பிட வச்சிருக்காங்க. இப்பதான் நான் முன்னாடியே சொன்னபடி அந்த 14 வயசு பொண்ணு இந்த சானோட பழக்கமாயிருக்கா. சானோட சேர்ந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம இந்த 2 பேரும் சேர்ந்து ஃபேனை பல முறை எட்டி உதைச்சிருக்காங்க. இப்போ சாப்பாடுமே சரியா கொடுக்காததுனால ஃபேன் சாகுற நிலைமைக்கு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி போர் அடிச்சு போன இவங்களுக்கு கடைசியா ஃபேனை கயிறுல கட்டி தொங்க விட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே வெளியே போய் சாப்பிடலான்னு கிளம்பி போயிருக்காங்க. திருப்பி தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஃபேன் உயிரோட இல்ல. இப்போ சானோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஃபேனுடைய உடம்ப பல துண்டுகளா கட் பண்ணி அதை வேக வச்சு குப்பை தொட்டியில தூக்கி போட்டது மட்டும் இல்லாம ஃபேனுடைய தலையை அந்த ஹலோ கிட்டி பொம்மைக்குள்ள வச்சு தச்சிருக்காங்க. இந்த ஒரு பொம்மையை தான் அந்த பொண்ணு போலீஸை கூட்டிட்டு போய் அபார்ட்மெண்ட்ல காமிச்சிருக்கா. இதை பார்த்த ஒட்டுமொத்த போலீஸுமே அதிர்ந்து போறாங்க. இப்போ இந்த 3 பேருமே போலீஸ்னால அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஆனா எல்லா விஷயத்தையுமே மாத்தி சொல்லியிருக்காங்க. நாங்க அந்த பொண்ணை வச்சு பிராத்தல் பண்ணது உண்மைதான், ஆனா அவ போதை அதிகமானதுனால இறந்து போயிட்டா, வேற வழி இல்லாம பயத்துல தான் நாங்க இதை பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. காஸ் ஆஃப் டெத் என்னன்னு தெரியாததுனாலயும் இவங்க தான் குற்றவாளிகள்னு போதுமான ஆதாரங்கள் இல்லாததுனால இந்த 3 பேத்துக்குமே வெறும் லைஃப் சென்டென்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னுமுமே அந்த 3 பேரும் ஜெயில தான் இருக்காங்க. உங்களுக்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும்.